கடகம் ரெண்டே அதிர்ச்சி சம்பவம் வரும். என்ன அதிர்ச்சி சம்பவம்? இந்த சனி வக்ர பயிற்சி என்னதாங்க கொடுக்க போகுது? ஆல்ரெடி நாங்க அஷ்டம சனில இருந்து வெளியே வந்ததே ஒரு பெரிய துயரம். இதுல நீங்க வேற அப்படின்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க, புதுசா வரவங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் சனி வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா இடங்களையும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. பட் கரியரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாரு, இந்த 4 மாச காலம் நீங்க எதுலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் சனி எங்க இருக்காருன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அவர் என்ன பண்ண போறாருன்றது உங்களுக்கு புரியும். கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வக்ர திருஷ்டியை எங்க பாக்குறாருன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பாக்குறாரு. உங்க எதிரி வேற எங்கேயும் இல்லை, உங்க கூடயே இருக்கான், உங்க நண்பர்கள் வட்டாரக்கூடயே இருக்கான், உங்க பின்னாடியே தான் இருக்கான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஏன்னா இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு 8 வராரு. ஸோ 8ல ஆல்ரெடி நமக்கு பிரச்சனையை கொடுக்குற ராகு உட்காந்துருக்கு. கடகத்துக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. ராகு அப்படின்றது ஒரு மாய கிரகம். அந்த மாய கிரகம் 8ன்னு சொல்லக்கூடிய அசிங்கம், அவமானம், பேர் கெட்டு போறது, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள சிக்கிறது, இது எல்லாமே 8. ஸோ இந்த 8 இந்த குரு பகவான், 8 இந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து அந்த சனி பகவானுக்கு குருவோட பார்வை வருது. ஓகேவா? குருவோட பார்வை எது வரைக்கும் இருக்கு? அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த குருவோட பார்வையும் இல்லை. அந்த அக்டோபர் வரைக்கும் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த எதிரியானவர் உங்க கூடயே இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிற உங்களுக்கு பேர் கெட்டு போறது ஆல்ரெடியே அசிங்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க அஷ்டம சனியில பட்டது வேற, பட் இப்போ பாக்கிய சனிலையும் அது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னவோ ஏதோ தெரியல. அதுக்கு ரீசன் இதுதான். அட்டமாதிபதியா அவரே மாறினதுதான் ஒரு ரீசன். அது மட்டும் என்ன, 7ஆம் இடத்தோட அதிபதியும் அவரே. ஸோ கணவனா இருந்தா மனைவி கிட்ட பேச்சுல கவனம் இருக்கணும், மனைவியா இருந்தா கணவன் கிட்ட பேச்சுல கவனமா இருக்கணும். இந்த 4 மாச காலத்துல ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்க போறாரு சனி. மொதல் விஷயம், உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்க போறாரு. குறிப்பா சொல்லணும்னா திருமணமான ஜோடிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு மெயினா வைப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானோட பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதுன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அவரோட பார்வை விழுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 10ஆம் பார்வையின் மூலியமாக 6ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார் அகைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள நீங்க இறங்கும் போதும் அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக அந்த 6ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால சனியோடைய பார்வை இந்த 6ஆம் பாவத்துக்கு இந்த வக்ர காலங்களை விழுறதுனால சண்டை சச்சரவு, முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்கள் கணவனா இருந்தா உங்க மனைவி வீட்டுல இருக்கவங்க கூட நிறைய வாக்குவாதமும் பிரச்சனையும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றதுலதான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராகு இந்த டிசம்பர் வரைக்குமே இருக்கு. இப்போ 2 விஷயம் நடக்க போகுது டிசம்பர். ஒண்ணு, சனியோட வக்ர பயிற்சி ஸ்டாப் ஆக போகுது. இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராகு கேதுவும் டிரான்சிட் ஆக போறாங்க. எங்க இருந்து? சிம்மத்துல ஆல்ரெடி கேது இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கும்பத்துல ராகு இருக்காரு. ஸோ இந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய இந்த கேது எங்க மாற போறாருன்னா கடகத்துக்கு மாற போறாரு. ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்குது. அதே மாதிரி இந்த சனியோட வக்ர பயிற்சியுமே உங்களுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ரெண்டுமே ஒரே டைம் ஒரே இதுலதான் நடக்க போகுது. ஸோ அப்ப நீங்க எந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும்? மெயினா ரிலேஷன்ஷிப்ஸ்ல உங்களுடைய கணவனும் மனைவியோ இருக்கக்கூடிய இடங்களை நீங்க நிறைய இடங்களை விட்டு கொடுத்துதான் போய் ஆகும். வர வழி இல்லை. இது என்னதான் பாக்கிய சனியா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா சனியோட சோதனைகள் தாண்டி தான் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் நீங்க மெயினா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்து குரு உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல விசேஷமான விஷயம். அதுவும் யார் கூட குரு இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாருங்க, புதன் சூரியன் சேர்க்கையில உச்சமாறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவுமே புதாதித்ய யோகம்.
ஸோ இந்த இரண்டு கிரகங்களோட சேர்க்கை சமசப்தமும் 7ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ப்ரொடெக்டிவா தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி இருக்கணும், இந்த ஒரு 4 மாச காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸுக்கு 200% வாய்ப்பு இருக்கு. எஸ், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துறாரு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, நீர் ராசிகள் எல்லாமே ஆக்டிவா இருக்குங்க. கடகம் வந்து ஒரு நீர் ராசி, விருச்சகம் ஒரு நீர் ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. அப்ப குரு பகவான் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றாரு. அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக மீனத்தையுமே தொடர்பு கொள்றாரு. சோ ராசி 5, 9, ஸோ இந்த 3 திரிகோண வீடுகளையுமே அவர் ஆக்டிவேட் பண்றாரு. அப்போ உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போவீங்க இந்த காலகட்டங்கள்ல. தெளிவா முடிவு பண்ணுங்க, பிளானிங் பண்ணுங்க. ஏன்னா சனியோடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு, அதாவது 3 அப்படின்றது முயற்சி அண்ட் பிளானிங், எக்ஸிகியூஷன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அந்த விஷயம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே அவரு சரிவர பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த பெண்டிங்கா வச்சிருக்கீங்க, முடிக்காமலே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போற ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியானது கடகத்துக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா பாக்கிய சனியா போயிட்டாரு. மேரேஜ்ல தான் உங்களுக்கு வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே காத்திருக்கு. ஓகேங்களா? பிரிதல், சண்டைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. பட் மற்றபடி இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் அது எதுவுமே அவர் வந்து பண்றது இல்லை. உங்களுக்கு கொடுக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அனுபவத்தை அதிகமா கொடுப்பார். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல, இந்த ஒரு வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல நீங்க நிறைய குருமார்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும், அவங்க கிட்ட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 9 அப்படின்றது இருக்கிறதுலே உச்சமான பாகியஸ்தான். அப்போ கடகராசியில இருக்கவங்களுக்கு குலதெய்வத்தினாலதான் பிரச்சனைகள். நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணனாலே பெண் சாபம் வாங்குறது, பெண் வீட்டுல பிரச்சனை வர்றது, இல்ல நீங்க பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் மீட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சாபத்தினால், அதெல்லாமே இந்த கடகத்துக்கு உண்டு. ஏன்னா கடகம்ன்றது பெண், சந்திரனோட ஒரு இது. அது தொடர்பு கொள்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகமும் மீனமும். விருச்சகம் காலச்சக்கரத்துக்கே கார்மிக்கான ஒரு ராசி. அப்ப குலதெய்வ வழிபாடை நீங்க மிஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அது உங்க குடும்பத்தையே வந்து ஒரு மாதிரி ஆட்டி படைக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இந்த 4 மாச காலம் நீங்க வந்து வழிபடுங்க. சரி, என்ன மாதிரி சிறப்பான கடவுள் வழிபாடு பண்ணலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம், சிறப்பான கடவுள் வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தோட அதிபதி குரு பகவான், ஆனா அதே வீட்டுலதான் சனி அமர்ந்திருக்காரு. ஸோ அதனால நீங்க திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து திருப்பதி போயிட்டு பெருமாளை நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் இப்ப ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்துல கடந்துட்டு இருக்காரு. புதன் வந்துட்டாலே இந்த இடத்துல பெருமாள் தான். ஸோ திருப்பதி நிச்சயமாக பல திருப்பங்களே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஒரு வாக்கோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மிதுன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.